ஹலோ கைஸ், வணக்கம் மக்களே. இன்றைக்கி அடுத்ததாக லைவில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, டே 17ல் லைவில் பார்த்தீங்கன்னா கம்ருதீன் வந்துட்டு ஜூஸ் சென்டரில் இல்லாத இருக்கிறத பார்த்த துஷர் வந்துட்டு வேணும்னே கம்ருதீன் வாயை கலர்னா அவன் இஷ்டத்துக்கும் வார்த்தையை விடுவான்றதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு என்னென்னமோ வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. என்னென்ன நீங்கள் இடத்துல இல்லை, இதோ வந்துடுறேன்டா, ஸ்டேஜ் பண்ணிட்டு வந்துடுறேன்டான்னு கம்ருதீன் அழகாக தான் சொல்கிறாரு. துஷர் வந்துட்டு என்னென்ன நீங்கள் எப்போவுமே இருக்க மாட்டேங்கிறீங்க, எந்த வேலையும் ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படி இப்படின்னு சொன்னோன்னே பயப்பில் காண்டாயிடுச்சு. இந்த பாருடா, வார்த்தை விடாத, தேவையில்லாமல் நீ போ இங்கேருந்து, நான் வரேன்னு சொல்கிறேன்ல ஸ்டெச் பண்ணிட்டுன்னு சொல்கிறாங்க. அப்பயும் துஷார் வேணும்னே பேசிகிட்ருக்கேன். ஒரு பக்கம் கோவத்தில் வந்துட்டு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் போடா அப்படின்ட்டு நம்ம கம்ருதீன் வழக்கம் போல் வாயை விட காண்டான துஷர் வந்துட்டு இவர் வந்து பார்வதி பேசினா மட்டும் கப்சுப்புன்னு 9th ஸ்டாண்டர்ட்னு சொன்னால் கப்பு சுப்புன்னு போயிடுவாராம். ஆனால் இதே வந்துட்டு கம்ருதீன் 6th ஸ்டாண்டர்ட் சொன்னால் மட்டும் உடனே சண்டைக்கு பாஞ்சிக்கிட்டு அடிக்கிற மாதிரி வருவாராம். என்னடா கான்செப்ட் இதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதே கோவம் வந்துட்டு பார்வதி சொன்னப்போ இருந்திருக்கணும் இல்லையா? அப்போ 9th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்டோட பெருசுன்றதுக்காக கம்முட்டு இருந்தானான்ற மாதிரி யோசிக்க தோணுச்சு. 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிற மாதிரி வந்துடுறாங்க, இது பண்ணிக்கிறாங்க. அப்புறம் கனி சபரி எல்லாம் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. அப்படியே வியானா வந்துட்டு ஒரு பக்கம் துஷாருக்கு நீ இப்படி பண்ணாத, அவன் ட்ரிகர் பண்ணாக்குள்ள நீ இந்த மாதிரி பண்ணாத, நான் அந்த அம்மா ஒரு பக்கம் அட்வைஸை கொடுக்க, இன்னொரு பக்கம் இங்கே கம்ருதீன் கிட்ட வந்துட்டு கனி பேசிகிட்டு இருக்காங்க. கனிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு துஷர், இந்த மாதிரியெல்லாம் அவன் தேவையில்லாமல் வேணும்னே வார்த்தை விட்டுட்டுருக்கான், அவ்வளோதான், அவன்கிட்ட சொல்லி வை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. கோவப்பட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்படி அடிச்சிக்கிறதுக்கு என்ன ரிசல்ட்டு, என்ன செய்து சொல்ல போகிறாரு, இல்லை இது ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்க மாட்டாங்களான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.